Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருப்பீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி பார்த்தா வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டோ இல்ல உங்களுடைய போட்டோ வச்சு ஆட் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். சிம்பிளா உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்றது நான் சொல்லி தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா பாருங்க. வேற போட்டோஸ் வீடியோ செட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க பர்சனலாக. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த அலைட் மோஷன் ஆப் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஆப் கூட்டில அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த ஒரு ஆப்பை நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஆப் லிங்க் ஆப் பார்த்தா கொடுத்துருக்கேன். வேண்டுங்க பின் மெசேஜ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு அதாவது டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் மட்டும் தான் உங்களால் அலைட் மோஷன் ஆப்பில் அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி இல்லை இருக்கிற இமேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் எல்லா எஃபர்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த கேர்ளோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு யாரை வச்சு ஆட் பண்ணி உங்களோட இமேஜோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜோ அதில் ஆட் பண்ண மட்டும் போது சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மற்றபாடு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது பார்த்தா லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் பார்த்தா நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தா QR கோடு ஸ்கேன் பண்ணி போட்டோம்னா ஸ்கேனர். ஓகேங்களா? மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். வேணுன்றவங்க எடுத்துங்க. நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட் லிங்கை தேடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் டேட் பார்த்தா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க். ஓகேங்களா? மூணே பார்த்தா இருக்கும். நீ சிம்பிளாக பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எப்படின்னு புரியல, நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எப்படி இருக்குது QR கோட் நீ சொல்கிறது ஒன்றும் புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயில் வீடியோ பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் அதில் பார்த்தா ஃபுல் டீட்டெயிலே போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்ல உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணால் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு கேட்குறீங்க. அலைட் மோஷன் ஆப்பில் எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது பார்த்தா ஃபுல் டீட்டெயிலில் பார்த்தா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி வாங்க அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக ஷார்ட் டக்குன்னு பார்த்துலாம். நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணால் மட்டும் போது எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும். அந்த கேர்ள் இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மாற்றிட்டு மேலே இருக்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிடலாம். ஓகே, சிம்பிள் சொல்லி கொடுத்துட்டு பாருங்க. எப்படி பார்த்தா ஒரு உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு பார்த்தா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிங்க அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ளோட இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மாதிரி அந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. மேபி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா ஷோ ஆகும். இது உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்தா ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ செட் பண்ணிட்டு பார்த்தா கீழே உங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்காக கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தா ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு ரொட்டேட் ஆப்ஷன், தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தா ஜூம் அவுட் ஜூம் இன் ஆப்ஷன். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த ஃப்ரேம் உள்ள பார்த்தோன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்க, அட்ஜஸ்ட் பண்ணி முடி இதே போல் நெக்ஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இமேஜ். ஓகேங்களா? ஒரே இமேஜ் ஆட் பண்ணாதீங்க, வேறு இமேஜ் பார்த்தோன்னா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இதே போல் வேறு இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாங்லாம் கீழே எடுக்கும். முடிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ பட்டன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வீடியோன்னு இருக்கும். அதில் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரில் எந்த ஒரு வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது போல் மோர் வீடியோஸ் எடிட்டிங் டுட்டோரியலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்காக நீங்கள் தரமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.